செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தொண்ணூறு நாள்களில் மதிப்பெண் சான்றிதழ் பெற தவறினால் அழிக்கப்படும் மாவட்ட அரசு தேர்வுகள் துறை முக்கிய அறிவிப்பு. மாவட்ட அரசு தேர்வுகள் துறையினால் வெளியிடப்பட்ட புதிய அறிவிப்பின்படி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் தங்களது மதிப்பெண் சான்றிதழ்களை 90 நாட்களுக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களின் மதிப்பெண் சான்றிதழ்கள் தானாகவே அழிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.dg.in.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். தமிழக அரசு பள்ளிகளில் திறன் இயக்க செயல்பாடுகள் மூலம் 2 மாதத்தில் 40% மாணவர்கள் தேர்ச்சி. தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தும் நோக்கில் அரசு தொடங்கிய திறன் இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. மாநிலம் முழுவதும் நடத்தப்பட்ட கல்வி மேம்பாட்டு நடவடிக்கைகள், கூடுதல் பயிற்சி வகுப்புகள் மற்றும் செயல்முறை அடிப்படையிலான கற்றல் முறைகள் மூலம் மாணவர்களின் திறன் வளர்ச்சியில் பெரிய முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது. கல்வித்துறையின் தரவுகளின்படி கடந்த 2 மாதங்களில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 40% வரை உயர்ந்துள்ளது. IIT, IIIT, NIT மாணவர் சேர்க்கை. JEE தேர்வுக்கு நவம்பர் 27க்குள் விண்ணப்பம். அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள JEE மெயின் தேர்வுக்கு நவம்பர் 27ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.nda.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களின் திறன் மேம்பாட்டு பயிற்சி SCRT ப்ரொசீஜர். பள்ளிக்கல்வி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் 2025-26 கல்வியாண்டிற்கான அறிவிப்புகளில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குதல் சார்பாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஒரே நபர் 150 டிகிரிகள் 90% சம்பளத்தை கல்விக்கே செலவழிக்கும் நபர் வியக்க வைக்கும் சென்னை பேராசிரியர். கல்வி மீது அளவற்ற ஆர்வம் கொண்ட சென்னை நகரைச் சேர்ந்த ஒரு பேராசிரியர் இதுவரை 150க்கும் மேற்பட்ட பட்டங்கள் மற்றும் சான்றிதழ்களை பெற்றிருப்பது அனைவரையும் ஆச்சரியத்துக்கு உட்பட்டுள்ளன. இவரின் சாதனை இந்தியாவில் கல்வி ஆர்வலர்களுக்கு ஒரு புதிய ஊக்கமாகும். இந்த பேராசிரியர் தன்னுடைய மாத சம்பளத்தின் 90% கல்விக்கே செலவழிப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மாணவர்களுக்கு கல்வி மீது உறுதியும் அர்ப்பணிப்பும் எவ்வளவு முக்கியம் என்பதையும் அவர் தெரிவித்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.